சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் பயணித்த பெண்கள் மிரட்டப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாவட்டத்தின் 7 மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வழக்கில் காவல்துறை நியாயமாக விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். எஃப்ஐஆர் கசியவிட்டு பெண்கள் புகார் அளிக்க வருவதற்கு அச்சப்படும் நிலையை காவல்துறை ஏற்படுத்தக்கூடாது என்று ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த ஒரு திமுகன்ற கொடியை வச்சுக்கிட்டோம் உடன்பிறப்புகள் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்கிற அராஜக அட்டூழிய அநியாயத்திற்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் இன்றைக்கு அராஜகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு திமுக இருந்து அந்த அளவுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கி பரவிருக்கு. எனவே காவல்துறையை பொறுத்தவரை ஒரு முறையான ஒரு நேர்மையான விசாரணை செய்து உண்மையிலே யார் அந்த குற்றம் சம்மந்தப்பட்டவங்களோ அது தெளிவாக அந்த வீடியோவில் அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கைது 2 பேரும் பிடிச்சி தான் சொல்கிறாங்க. அதனால் இதை மாதிரி பிடிச்சி சட்டத்தின் நிறுத்தி உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரும் போது அடுத்த ஒரு பயம் இருக்கும். எனவே அதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்ணுறது, அவங்க பேர் லீக் பண்ணுறதுன்றது பெண்களே ஒரு புகார் கொடுக்குவதற்கு அஞ்சுகின்ற ஒரு நிலைமை திமுக ஏற்படுத்துது, திமுக அரசாங்கம் காவல்துறை ஏற்படுத்துது என்ற ஒரு அந்த நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படக்கூடாது.